ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ என்ன, மொபைல் ரீசார்ஜ் பண்ணி ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணுறதை பற்றி தான். இந்த ஆப் நேம் வந்து ட்ராட்கோ. இந்த ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணோன்னே ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணி மை கமிஷன் இதை ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு நெட்வொர்க்கும் எவ்வளோ பர்சன்டேஜில் உங்களுக்கு கமிஷன் தரணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏர்டெல் 2%. இந்த 2% அப்படின்னா 100க்கு 2 ரூபா. அதான் அதுக்கு அர்த்தம். எவ்வளோ அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அதுக்கு கால்குலேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கமிஷன் இந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறாங்க. இந்த ஆப் எல்லா விதத்தையுமே கம்பல்சரி தேவைப்படும். ஏன்னா இந்த ஆப் வந்து நீங்கள் சாதாரணமாக ஒரு மொபைல் ரீசார்ஜ் பண்ணும்பொழுதே எப்படியும் நீங்கள் கடையில் போய் தான் பண்ணணும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஜிபே ஆர் ஃபோன்பே இதில் பண்ணுவீங்க. இதில் பண்ணும்பொழுது உங்களுக்கு சார்ஜஸ் ஆகும். சரிங்களா? அந்த சார்ஜஸை எப்படி ஹிட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோ. இந்த ஆப் மூலமாக நீங்கள் பண்ணும்பொழுது நீங்கள் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா பண்ணவும் தேவையில்லை. ப்ளஸ் அதுக்குரிய கமிஷனை உங்கள் இந்த வாலெட்டில் கொடுத்துருவாங்க. இந்த கமிஷனை நெக்ஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணும்பொழுது நீங்கள் இதை க்ளைம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஆப்பில் நீங்கள் வந்து பர்சனலாக நீங்கள் மட்டும் தான் பண்ணணுங்க கட்டாயமெல்லாம் கிடையாது. எல்லா விதத்துக்கும் கம்பல்சரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பு. நம்ம கீழே வரனால ஃப்ரீ சர்வீஸில் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறோம். மேலும் இதில் டிடிஹெச் ரீசார்ஜ் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி ரீசார்ஜ் இருக்குது, கேஸ் சிலிண்டர், அனைத்து ஆப்ஷன்ஸுக்கும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஸ்கீம் கொடுத்துருக்கோம். அந்தந்த ஸ்கீமில் இந்த ரிப்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மை கமிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். தேவைப்படுறவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் லைக் கொடுத்தா அப்படி தான் அடுத்தடுத்த வீடியோஸ் எப்படி போகிறது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சரி வாங்க, ஃபஸ்ட்டு இது எப்படி ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு தான். மொபைல் ரீசார்ஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். என்ட்ரு மொபைல் நம்பர் கேட்கும். அதில் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அது ஏர்டெல் வோடாஃபோன் என்ன நெட்வொர்க்குன்னு சொல்லிட்டு அதில் காமிச்சிரும். அந்த நெட்வொர்க் கிளிக் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட்டுங்கிற கீழே ஷோ ஆகும். அதில் உங்களுக்குரிய அமௌண்ட் எந்த அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ப்ராசஸ் டு பே இது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு ரீசார்ஜ் பண்ணிருக்கிறேன், அதுக்குரிய கமிஷன் தான் இந்த ட்ராட்கோ வாலெட்டில் கிரெடிட் ஆகிருக்கு. சரிங்களா? அந்த டிக்கை கிளிக் பண்ணிங்க. இந்த டிக்கை கிளிக் பண்ணாமல் நீங்கள் இந்த கீழே ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் அமௌண்ட் கேட்கும். மேலே அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேலன்ஸ் கழிச்சிக்கிட்டு மிச்ச பேலன்ஸ் தான் நம்ம ஜிபே ஆர் ஃபோன்பே மூலமாக நம்ம பண்ணும்பொழுது அதுக்குரிய அமௌண்ட்டை மட்டும் தான் நம்ம அவங்க எடுப்பாங்க. இதுக்கு வந்து சார்ஜஸ் எல்லாம் கிடையாது, எந்த சார்ஜஸுமே கிடையாது, முழுக்க ஃப்ரீ தான். இதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஃப்ரீ தான். ப்ளஸ்ஸு நீங்கள் இந்த ரீசார்ஜ் பண்ணும்பொழுதும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்ஷன் பண்ணும்போது இந்த டிக் பாக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. பேடிஎம் ஆப் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக பேடிஎம் ஆப் உள்ளே கொண்டு போயிடும். பேடிஎம் இல்லை அப்படின்னாலும் பிடிஆர்எஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இந்த ப்ளூ கலர் பட்டனை தட்டினீங்க அப்படின்னா ஜிபே ஃபோன்பே இது மாதிரி ஆப்ஷன் நீங்கள் ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்ணிங்க அப்படிங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அமௌண்ட்டு சும்மா பே பண்ணுற மாதிரி சொல்லி வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு பின் போட்டு செட் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ்ன்னு சொல்லி வந்துடும். சக்ஸஸ் ஆன ரிப்போர்ட் வந்து அதிலே ப்ளூ கலரில் சக்ஸஸ்ன்னு வந்து சொல்லி வந்துடும். அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா பேக்கில் வந்து ரிப்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரீசார்ஜ் ஹிஸ்ட்ரி இருக்குது பாருங்கள், செகண்டாக இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தந்த ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு உள்ளே வந்துடும். இது வந்து எலக்ட்ரிசிட்டி ரீசார்ஜ் கமிஷன்ஸு இந்த மாதிரி ஏர்டெல் வோடாஃபோன் அனைத்து இதுக்குமே இதில் சக்ஸஸ் சொல்லி வந்துடும். ஃபெயில்டு அப்படின்னா இந்த ட்ராட்கோ வாலெட்டில் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறாங்க. நீங்கள் அகைன் மறுபடியும் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு ப்ராசஸ் பே கொடுத்தீங்க அப்படின்னாலும் ஓகே ஆகிடும். சரிங்களா? ஃபெயில்டு ஆகாது, ஆல்மோஸ்ட் எப்பாவது ஒரு நாள் ஆகும். சரிங்களா? நெட்வொர்க் எரர் இது மாதிரி வந்துச்சால் ஒரு சில நேரம் மட்டும் அது மாதிரி ஆகும். சரிங்களா? தேவைப்படுறவங்க இந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. லைக் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் கொடுக்கும்போது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.